மாவட்டத்தில் 7ஆம் வகுப்பு மாணவன். ஆமாம், மோகித் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி நேற்று இறங்குச்சு. வந்ததுலேருந்து ஒரு 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டார். இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விளக்கத்தையும் சொன்னோம். 2014 2015 நபார்டு நிதியில் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது. அந்த பேரப்பட் வால் அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுமான பொருட்கள் 2 நாளுக்கு முன்பாகத்தான் அங்கே வேலை செய்கிறவங்க அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது ஏதோ பாதுகாப்பு இடம் மாதிரி என்று நினச்சி கொண்டு அந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்பொழுது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நான் சொல்கிறேன். நான் பட் என்னையோ இப்போ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 லட்ச ரூபாய் நிதியுதவி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை.